சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துகளை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நைட்டு தூங்கும் போது சரியா தூக்கம் வரல, கெட்ட கெட்ட கனவா வருது, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்குது, நம்ம வீட்டுல ஷைத்தானுடைய தீங்கு ஏதாச்சும் இருக்கும், குழப்பங்கள் ஏதாச்சும் ஒண்ணு இருக்குதோ அப்படின்னு நீங்க பயப்படுறீங்களா? அப்ப இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களை நீங்க ஓதி மட்டும் பாருங்க, எவ்வளவு பெரிய நன்மைகளும் மாற்றங்களும் ஏற்படுது அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் நீங்களே உணர்வீங்க. இதை குறித்து வரக்கூடிய ஒரு சில நபிமொழிகளை நம்ம பார்க்கலாமா? புகாரி முஸ்லிம் இமாம் தனது கிதாபுல இந்த 2 ஆயத்துகளை குறித்து சொல்லுவாங்க. மன் கரஅ பில் ஆயத்தைனி மின் ஆஹிரி சூரத்தில் பக்ரதி ஃபீ லைலத்தின் கஃபதாஹு. யார் சூரத்துல் பக்ராவின் கடைசி 2 ஆயத்துக்களை ஒரு இரவில் ஓதுகிறாரோ அவை அவருக்கு போதுமானதாகும். இன்னொரு செய்தியை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? அப்ஷிர் பி நூரைனி ஊதி தஹுமா லம் யுதஹுமா நபியுன் கப்லக ஃபாத்திஹத்துல் கிதாப் வ ஹவாதீமு சூரத்துல் பக்ரா. நபியே, உங்களுக்கு முன்னர் எந்த நபிக்கும் வழங்கப்படாத 2 ஒளிகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஒன்னு சூரத்துல் ஃபாத்திஹா, இன்னொன்னு சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள் என்பதாக சொல்லி தருவாங்க. இந்த செய்தியை முஸ்லிம் இமாம் தனது கிதாபுல பதிவு செய்வாங்க. இன்னொரு செய்தி திருமதி இமாம் பதிவு செய்வாங்க. இதனுடைய அறிவிப்பாளர் விஷயத்துல ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இமாம் அல்பானி போன்ற பெரும் அறிஞர்கள் இந்த ஹதீஸ சஹீஹ் என்பதாக சொல்லி தருவாங்க. என்ன செய்தி? இன்னல்லாஹ கதப கிதாபன் கப்ல ஐ யஹ்லுக ஸமாவாதி வல் அர்த் பி அல்ஃபை ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அன்சல மின்ஹு ஆயத்தைனி ஹதம பிஹா சூரத்துல் பக்ரா ஒரு கிதாபை எழுதினானா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிதாபை எழுதிட்டு அதுல இருந்து 2 ஆயத்துகளை இறக்கி சூரத்துல் பக்ராவை முடித்தான். வலா யுக்ரானி ஃபீ தாரி ஸலாஸ லயாலின் ஃபயக்ரபுஹா ஷைத்தான். யார் இந்த 2 ஆயத்துக்களை ஓதுவாரோ அந்த வீட்டுல, அதாவது இரவுல, எந்த வீட்டுல இரவுல 3 இரவுகள் இந்த ஆயத்துகள் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை ஷைத்தான் நெருங்க மாட்டான் என்பதாக சொல்லி தருவாங்க. சுப்ஹானல்லாஹ், நிறைய சிறப்புகள் உண்டு. ஆகையினால இந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்துக்களை அழகான முறையில ஓத கற்றுக்கொள்வோம், மனனமும் செய்து கொள்வோம். அதனுடைய வீடியோவை, அழகா ஓதக்கூடிய அந்த வீடியோவை, இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட் நம்ம பின் பண்ணிருப்போம். அந்த வீடியோவை போய் பாருங்க. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி ஆயத்துக்களை பிழை இல்லாமல் அழகான முறையில் ஓதவும் மனனம் செய்யவும் கற்றுக்கொள்வோம்.